இந்த திமுக நடத்தும் கிரிக்கெட்டுக்கு இதில் வந்து கலந்துக்க விட்டுறாதீங்க. வெறும் கிரிக்கெட்டை மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். உங்களுடைய பிள்ளைகள் வருங்காலத்தையே கெடுத்துருவான். எப்படி ஊழல் பண்ணுறது, எப்படி கொள்ளை அடிக்கிறது, எப்படி மணல் தள்ளுறது, எப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சறது முதற்கொண்டு சொல்லி கொடுத்துருவான். வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைங்க நாசமாக போயிடுவாங்க. டாஸ்மாகில் கொண்டாந்து நிறுத்திடுவான். போதை மருந்து எங்கெங்கே கிடைக்குதுன்னு அத்தனையும் கற்றுக் கொடுத்துருவான். அவங்க சார்பில் பேசுகிறதுக்கு நீங்கள் யார்? ஓபிஎஸ் உங்களை தாக்க முற்பட்ட நீங்கள் முதல்வராக இருக்கும்போது உங்களை தாக்க முற்பட்டார்களா இல்லையா? மனசாட்சியில் கை வைத்து சொல்லுங்கள். அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் வந்து பீச்சில் வந்து தியானம் பண்ணீங்களா இல்லையா? அவங்க 2 பேரையும் எதிர்த்து. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கினா உங்களை அதிமுக தொண்டை ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டு உங்கள் பக்கம் இருக்கும்போது அங்கிருந்து மந்திரியை கூட்டிகிட்டு வந்துட்டு வெக்கம் இல்லாமல் சமாதியில் போய் எங்களுடைய கலைஞர் ஐயா அவர்கள்ங்கிறது தொட்டு கும்பிடுறது, அவனுக்கு 80 அவங்க கேட்டால் 80 அடி சிலைக்கு சுற்றுப்புற சூழல் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறது, ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எவன் ஏற்றுக்குவான் தமிழ்நாட்டில்? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம். என்ன செய்திகள், முக்கியமான செய்திகள், நம்முடைய அரசியல் செய்திகளின் அலசல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல திமுக செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். திமுக செய்திகளில் உதயநிதி கமலஹாசனை போய் சந்திச்சிருக்காரு. இந்த உதயநிதியோடு சேர்ந்தால் நான் திமுக பிடிக்காதுங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை. மனசாட்சிப்படி யோசிச்சு பாருங்கள். உதயநிதி ராசி அப்படி. உதயநிதியோடு சேர்ந்தால் ஆமை புகுந்த வீடு கதை தான். ஆமை புகுந்த வீடு எப்படி உருப்படாமல் போகுமோ அப்படி தான் உதயநிதியோடு சேர்றவங்க உருப்படாமல் போயிடுவாங்க. அதுக்கு உதாரணம் வந்து உங்களுக்கு கமலஹாசன் தான். கமலஹாசன் முதல்ல எலெக்ஷனில் நின்னார். ஏதோ கொஞ்சம் 5% ஓட்டு அளவுக்கு வாங்கினார். அவரை எல்லாரும் கொஞ்சம் மதித்தாங்க. ஏன்னா சென்னையிலலாம் நல்ல ஓட்டு வாங்கியிருந்தார், கோயம்புத்தூரில் நல்ல ஓட்டு வாங்கியிருந்தார். அவரே வானதி சீனிவாசனை எதிர்த்து நிற்கும்போது 900 ஓட்டில் தான் தோத்தார், எந்த கட்சியின் ஆதரவும் இல்லாமல். அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருந்தவர் ஆமை புகுந்த வீடு மாதிரி உதயநிதி உள்ளே வந்து புகுந்தார். அதோடு இவர் காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு பெரிய பணத்தை வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னார். அதோடு அவர் அரசியல் இது முடிஞ்சு போச்சு. அவருடைய அரசியல் வாழ்க்கையே போச்சு. அதோட பாருங்கள், போன தடவை ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நடந்தது. கமலஹாசன்ட்டு ஆதரவு கேட்டாங்க. கமலஹாசன் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னார். இந்த தடவை ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்தது. திமுகவை யாராச்சும் அவர் ஆதரவை கேட்டாங்களா? அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. அவங்க மக்கள் நீதி மையம் இதெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாமே கட்சியிலே இல்லை. இப்போ எல்லாம் விலகி ஓடிட்டாங்க. யாருமே அவருடைய திரும்பி பார்க்குற மாதிரி இல்லை. அவ்வளவு மோசமான நிலைமைக்கு ஆளாகிட்டார். போன எம்பி எலெக்ஷன் வரும்போது இவருக்கு சீட்டே கொடுக்கல. ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னாங்க. இதுவரை வாயவே திறக்கலை திமுககாரன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ரூபா கொடுத்தா சரியாயிடுவார், எதுக்கு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா, அந்த விஜயகாந்த் கட்சிக்கு வந்து தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னாங்க. இப்போ அதை நிறைவேற்றுறாங்க. கட்சி நிலைமை மோசமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும், நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு. முதல்ல பார்த்திங்கன்னா அதிமுகவில் இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ராஜ்யசபா சீட்டு. அப்போ அன்புமணிக்கு வந்து அந்த சீட்டை கொடுத்தாங்க சொன்னபடி. ஆனால் இவங்க திமுக பார்த்திங்களா, கமலஹாசனுக்கு ஒரு சீட்டு கொடுக்க போகிறதா சொன்னாங்க. ஆனால் இதுவரை அவங்களை கழட்டி விட்டுட்டாங்க. ஸோ அந்த நிலைமையில் தான் வந்து இன்றைக்கி அவர் வந்து சந்திச்சிருக்கார். சந்தித்தது சாதாரண சந்திப்பு. அவங்கள பார்க்குறாங்க, அது வந்து ஒரு செய்தியாகவே வராது. சந்திச்சுட்டு இந்தவர் சின்ன பையன் உதயநிதி ட்விட்டரில் போய் போடுறார், நான் கமலஹாசனை சந்தித்தேன், ஃபோட்டோ. கீழே என்ன சொல்கிறாரு, என்ன பேசினோம்னா அரசியல் கலை சம்பந்தமாக பேசினோம். அரசியல் 2 பேத்துக்கும் ஒன்றும் தெரியாது. கமலஹாசனுக்கு அரசியல் தெரிஞ்சிருந்தால் உங்களோட கூட்டணி சேர்ந்து கட்சியை குட்டிச்சவர் ஆக்குவாரா?
அவருக்கு சினிமாவில் தெரியும், அரசியலில் ஜீரோ. அதனால் அவருக்கும் அரசியல் தெரியும். இது பெரிய ஜீரோ. இந்த உதயநிதி அரசியல்னாலே என்னன்னு தெரியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிலைமை என்ன தெரியுமா? ஒரு படத்தில் சந்திரபாபுன்னு ஒரு நடிகர், அவருக்கு பேய் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் நம்பி அவரை மரத்தில் கட்டி போட்டுருவாங்க. அவர் எவ்வளவோ சொல்லுவார், எப்பா எனக்கு பேயோ வரலப்பான்னு எவ்வளவோ சொல்லுவார். அதெல்லாம் முடியாது அப்படின்னு கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டு சொல்லுவாங்க, கமலஹாசன் உள்ளே இருக்கிற இது சந்திரபாபு உள்ளே இருக்கிற பேயை பார்த்து கேட்பாங்க, அவுத்து விட்டால் ஓடிலையான்னு கேட்பாங்க. உடனே சந்திரபாபு சொல்லுவார், அதுக்கு தாயா காத்துக்கிட்டு இருக்கேன், அவுத்து விடையா ஓடுறேன்பார். அவுத்து விட்ட உடனே ஓடுவார். மிகப்பெரிய காமெடி சீன் அது அந்த படத்தில் வரும். என்னென்னா அவுத்து விட்டால் ஓடுறது. அந்த கதை தான் இப்போ உதயநிதி கதை. தெரியாமல் அரசியல் மாட்டிக்கிட்டோமேன்னு அவர் நெருக்கமானவர்கள்ட்ட புலம்புறாரு. ஒழுங்காக சினிமா நடிகைகளோடெல்லாம் ஜாலியாக இருந்துக்கிட்டு ரெஜியன்ட்டை வச்சுக்கிட்டு எல்லா படமும் நம்ம படம்தான். போன வருஷம் பார்த்திங்கன்னா 12 படம் பெரிய படங்கள் 100 கோடியை தாண்டி வந்தது. போன வருஷத்தில் 12 படமும் ரெஜியன்ட்டு. அப்போ மற்றவன் எல்லாம் எப்படி புழப்பான்? அதனால் ஜாலியாக கோல் வச்சுக்கிட்டு இருந்தார். எப்போ அவுத்தப்படுவாங்க ஓடிடலான்னுங்கிற நிலைமையில் இருக்கார் அரசியலில். அவர் அரசியலை பற்றி பேசணும், கலையை பற்றி பேசணும். கலையும் என்ன தெரியும், ரெஜியன்ட்டு தோற ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாரு. தக் லைஃப் அப்படின்னு ஒரு படம் கமலஹாசன் நடிக்கிறாரு. அது ப்ரொடியூசர் யார்? உதயநிதி மணிரத்னமும் 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. அந்த தக் லைஃப்பை பற்றின விஷயத்தை தான் பேசுகிறதுக்கு போயிருக்காரு. போயிட்டு சும்மா இருக்காமல் அரசியலை பற்றி பேசணும், கலையை பற்றி பேச. கமலஹாசனுக்காச்சும் கலை விஷயம் தெரியும் சினிமாவில். உங்களுக்கு உதயநிதிக்கு அரசியலும் தெரியாது, கலையும் தெரியாது. அதனால் 2 பேரும் சந்தித்ததை ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. ஒன்றுமே நடக்கலை. கமலஹாசன் ஏமாற்றப்பட்டு விட்டார். கமலஹாசன் சினிமாவிலேயே அடுத்து உதயநிதி காலில் விழுந்து நம்ம வர்ற படத்தெல்லாம் ரெஜியன்ட்டு கொடுத்து ஏதோ 70 50 60 கோடிகளில் அவர் கொடுக்குறத வாங்கிட்டு வாழ்க்கையை நடத்துவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அதனால் இந்த சந்திப்பு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பல்ல அப்படிங்கிறது முதல் செய்தி. அடுத்த செய்தி, இங்கே பேசினவர் அப்பாவை பற்றி பேசியிருக்கார் உதயநிதி. அவங்க அப்பா பெற்றோர்களைப் போல எல்லா குழந்தைகளையும் பார்த்துக்கிறாராம். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் எந்த மாவட்டத்திற்கு, தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்திற்கு சென்று குழந்தைகளை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை உரிமையோடு, உற்சாகத்தோடு, அன்போடு அப்பா அப்பா என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கேன். பெற்றோர்களைப் போல என்னுடைய தந்தை எல்லா குழந்தைகளையும் பார்த்து கொள்கிறார். உங்கள் அப்பா பெற்றோர்கள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தால், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு மாதத்தில் 50 போக்சோ வழக்கு, எல்லாம் குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் அப்பா பெற்றோர் போல் பார்த்துக்கிற லட்சணமாக இது? பெற்றோர் போல் பார்த்துருந்தா இத்தனை பாக்ஸோ வழக்கு வருமா? பாக்ஸோ வழக்கு வருது, சம்மந்தப்படுற பூரா உங்கள் கட்சிக்காரன் அவனை காப்பாற்றியும் வருகிறாரு. இதுதான் பெற்றோர் போல் இருந்த குழந்தைகளை காப்பாற்றும் லட்சணமாக? கட்சிக்காரன் மேலே நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்றி விடுறாரு. அதனால் பெற்றோர்னு சொல்கிறதுக்கும் உங்கள் அப்பாவுக்கு இது இல்லை, கிடையாது. அப்பான்னு சொல்கிறதுக்கும் உங்கள் அப்பாவுக்கு தகுதி கிடையாது. தாய்மானவர்னு சொல்கிறதுக்கும் தகுதி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னபடி விக்கு தாத்தா தான் உங்கள் அப்பாவுக்கு பேர், சரியான பேர். நீங்கள் பெற்றோர்னு மறுபடியும் ஒரு இதை கிளப்பி விடாதீங்க. அதுக்கும் உங்கள் அப்பா தகுதியற்றவர். உங்கள் அப்பா முதல்ல உங்கள் வீட்டுக்கே ஒழுங்கான பெற்றோராக இல்லை. உங்கள் அப்பா முதல்ல உங்களை ஒழுங்காக வளர்த்துருக்கிறாரா? உதயநிதி யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு குற்றச்சாட்டு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க பிறந்ததுக்கப்புறம் ஒரு சினிமா நடிகையோட திருமணம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் பிரச்சனை பண்ணி வீட்டில் பாலிடால் குடித்தது வரை போச்சுன்னு சொல்லி பத்திரிகையெல்லாம் செய்தி வந்தது. அப்போ ஒரு நல்ல பெற்றோராக இருந்திருந்தால் உங்களை ஒரு நல்ல மகனாக வளர்த்திருப்பார். உங்களே நல்ல மகனாக வளர்க்கலையே. உங்கள் மேலே எத்தனை சினிமா நடிகைகளுக்கு குற்றச்சாட்டு, 1 2. அப்போ நீங்கள் நல்ல பிள்ளையாக உங்கள் பெற்றோரால் வளர்க்கப்படலையே, உங்கள் அப்பாவால் வளர்க்கப்படலையே. ஸ்ரீரெட்டி உங்கள் மேலே புகாரும் சொன்னாங்க, ஆண்ட்ரியா உங்கள் மேலே புகார் சொன்னாங்க, இன்னொரு சினிமா நடிகையோட உங்கள் மேலே புகார் வந்தது. இப்படி ஒரு நல்ல பிள்ளையாக உங்களையே வளர்க்காத ஸ்டாலின் இந்த நாட்டு பிள்ளைகளை பெற்றோர் போல பார்த்துக்குவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? கொஞ்சம் யோசித்து பேசுங்கள் உதயநிதி அப்படிங்கிறது அடுத்த கருத்து. கனிமொழியின் உளறல்.
கனிமொழி பேசுகிறாங்க, நிர்மலா சீதாராமன் நாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டரை பற்றி பேசுகிறாங்க. அங்கே போய் அவங்க ரூமில் போனால் கையை கட்டிக்கிட்டு குனிக்கிறாங்க, ஏதாச்சும் இது வேணும் பரிந்துரை. இங்கே வந்துக்கிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க, நிர்மலா சீதாராமன் ஒழுங்காக படிக்கலைங்கிறாங்க. அமைச்சர் சொன்னாங்க இங்க இருக்கக்கூடிய ரயில்வே பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாங்க நிதி அமைச்சர்னு. அது சொன்னா நிறைய பேர் கோச்சுக்குவீங்க, ஏன்னா சரியா படிக்கலன்னு. நிர்மலா சீதாராமன் ஒழுங்காக படிக்கலை. என்ன பண்ணியிருக்கு இந்த கூட்டம்? நிர்மலா சீதாராமன் இங்கே திருச்சியில் தான் படிச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்கன்னா எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தில் எம்ஏ வரை படிச்சிருக்காங்க. இந்த கூட்டம் அந்த காலேஜுக்கு போய் இவர் என்ன மார்க் வாங்கினார், என்னென்ன எல்லாத்தையும் திருடி எடுத்துருக்கான். இதே மாதிரி தான் ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி திருடினார். ஜெயலலிதா ஒரு தடவை பேசும்போது கணக்கு ஒழுங்காக தெரியவில்லையோன்னு ஏதோ சொல்லிட்டார் கருணாநிதி. எந்திரிச்சாங்க, எனக்காயா கணக்கு தெரியல, நான் மெட்ரிக்கில் கணக்கில் 200க்கு 200 வாங்கினேன்னாங்க. அது எப்படி சொன்னாங்க கருணாநிதி? அது சொன்னது நீ 4ஆம் கிளாஸியா, நீ 5ஆம் கிளாஸியா, நீ ஒன்றுக்கு லாயக்கில்லை அப்படின்னு சொல்கிறத நான் இப்போ படித்த வரை கரெக்டாக அதிக மார்க் வாங்கியிருக்கேன், கணக்கில் 200க்கு 200. கருணாநிதி பற்றி விடுமா? கருணாநிதி என்ன பண்ணார், ஆட்கள் அனுப்பி அந்த அம்மா சர்ச் பார்க்கில் படித்தது, சர்ச் பார்க்கில் போய் மார்க்கணும், மார்க்கு எடுன்னாங்க. சர்ச் பார்க்கில் போய் ஜெயலலிதா மார்க்கை கட்டோன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க ஏதோ தப்பு இது பண்ண வர்றாங்க, அந்த அம்மா நம்ம ஸ்கூலில் படித்தது அப்படின்ட்டு. உடனே ஜெயலலிதா அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, மேடம் உங்கள் மார்க்கை கேட்குறாங்க அப்படின்னு. ஆமாம், சட்டசபையில் பேச்சு வந்தது, நான் 200க்கு 200ன்னு சொன்னேன், மார்க் எடுத்தேன்னு சொன்னேன், அதை நம்பாமல் உங்கள்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க. இல்லை கொடுக்கலாமா, அது உங்கள் இஷ்டம், நான் ஒன்றும் அதில் சொல்ல போகிறேன், உங்கள் இஷ்டம். சர்ச் பார்க்கு மேனேஜ்மெண்ட்டு நிர்வாகம் பார்த்தாங்க, இந்த ஆள் வந்து தப்பானதுக்கு கேட்குறாங்க. அதனால் சொன்னாங்க, சார் மார்க் ஷீட்டை காமிக்க முடியாது, ஆனால் ஜெயலலிதா என்ன மார்க் வாங்கினாங்கன்னு நான் சொல்ல முடியும் அப்படி. வேணும்னே பண்ணாங்க, சர்ச் பார்க்கு நிர்வாகம் வேணும்னே பண்ணாங்க. கருணாநிதிக்கு மூக்கொடப்போ பண்ணணும், முகத்தில் கரியை பூசணும்னே பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, மார்க்கெல்லாம் காமிக்க முடியாது, ஆனால் என்ன மார்க் எடுத்தேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறோம். இன்னைக்கெல்லாம் அது சொல்லு கல்வி மந்திரி வச்சு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க என்ன பண்ணாங்க, கணக்கில் தானே கேட்குறீங்க, 200க்கு 120 மார்க் வாங்கியிருக்காங்க சார். உடனே கருணாநிதி குதிச்சிட்டார். என்ன பார்த்தியா, ஜெயலலிதா சட்டசபையில் பொய் சொல்லுது, 200க்கு 200 வாங்கினேன்னு பொய் சொல்லுது, பாரு 120 தான் வந்திருக்கு, சர்ச் பார்க்கில் சொல்லிட்டான் அப்படின்னு சட்டசபைக்கு போனார். மறுநாள் யாரிடம் பொய் சொல்லுகிறார், இன்னொரு ஆளை விட்டு பேச விட்டார். ஏன்னா இவர் எப்போவுமே இப்படி தான், இவர் எல்லா குசும்பும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இன்னொருத்தரை விட்டு பேச விடுவார். இவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி. அவருடைய அங்கே அசைவு அத்தனையும் எனக்கு தெரியும். அவருடைய அரசியல் இதெல்லாம் பேசுகிறார் சட்டசபையில் இன்னொரு ஆளை வச்சு. எஜுகேஷன் மினிஸ்டரும் அவங்க பேசுகிறாங்க, ஜெயலலிதா பொய் சொல்லிட்டாரு 200க்கு 120ன்னு. ஒன்றும் ஜெயலலிதா அப்படியா அமைதியாக இருந்துட்டு ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு. 10 நிமிஷத்தில் அவங்க மார்க் ஷீட்டு ஜெராக்ஸ் வந்துடுச்சு. இவங்க பேசி முடித்தோடனே ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, சட்டசபையில் இருந்து, நீங்கள் தான் ஏன் போய் சொல்கிறீங்க, இந்த அப்பா 200க்கு 200 வாங்கியிருக்கேன், மார்க் ஷீட்டை பாருன்னு தூக்கி மூஞ்சில் அடித்தாங்க. கருணாநிதி மூஞ்சியில் 2 தடவை தான் அடி விழுந்தது. ஒன்று செங்கோட்டையை மூஞ்சியில் குத்துனது 1989 ஜெயலலிதா அவர்கள் சேலையை பிடிச்சி இருக்கும்போது செங்கோட்டையை மூஞ்சியில் குத்துனாலே கண்ணாடி உடஞ்சிருச்சு கீழே விழுந்து, அது முதல் குத்து வாங்கினது. 2வது இது வந்து மூஞ்சில் அடித்தாங்க, மார்க் ஷீட்டு அது எடுத்து. உடனே கருணாநிதி எடுத்து பார்த்தா 200க்கு 200. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது சர்ச் பார்க்கு நிர்வாகம் நம்மளை முட்டாளாக்கியிருக்கான் அப்படின்னு. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பண்ணாங்க. இந்த மார்க் ஷீட்டை வாங்கி பார்க்குறதெல்லாம் இந்த கூட்டத்துக்கு தான் உள்ள தனி இது. அதே மாதிரி கனிமொழி, இவங்க திமுக ஸ்டாலின் எல்லாம் படிக்காத கேஸ். அவங்க நான் கனிமொழிக்கு சொல்லுவேன், உங்கள் குடும்பத்துக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் இன்னொருத்தன் இதை போய்கிட்டு நிர்மலா சீதாராமனை போய் திருச்சி காலேஜில் போய் எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? திருச்சி காலேஜில் போய் அவங்க சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணியிருக்கு. வெரிஃபை பண்ணிட்டு நிர்மலா சீதாராமன் சரியாக படிக்கலை. அந்த அம்மா எம்ஏ எக்கனாமிக்ஸு எம்ஃபில்லும் படிச்சிருக்காங்க, எம்ஏ எம்ஃபில். இந்த அம்மா கனிமொழி அவங்க மற்றவங்க படிப்பை பற்றி சொல்லுதில்ல, இந்த அம்மா படிப்பை எடுப்பான். இப்போ
இந்த அம்மா கனிமொழி என்ன படிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் எத்திராஜ் கல்லூரின்னு ஒன்று இருக்குது. அதில் சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். ரொம்ப அறிவான பெண்கள் தான் இங்கே சீட்டு கிடைக்கும். மார்க்கு ரொம்ப அதிகம் எடுத்தால் தான் சீட்டு கிடைக்கும். இந்த அம்மாவுக்கு சீட்டே கிடைக்கல. கருணாநிதி சிஎம்ங்கிறத வச்சு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த அம்மா உள்ளே சேர்த்தார். இல்லைன்னா எத்திராஜ் கல்லூரியில் உள்ளே நுழைஞ்சிருக்க முடியாது. இது வாங்கின மார்க்குங்க, கனிமொழி வாங்கின மார்க்குங்க. அப்படியே எத்திராஜில் போய் அப்படியே முடித்து பிஏன்னாங்க, எம்ஏன்னாங்க, முடிச்சு வச்சுட்டாங்க. நிர்மலா சீதாராமன் சரியாக படிக்கலைன்னு சொல்கிறாங்களே கனிமொழி, முதல்ல சொல்கிறேன், உங்கள் மார்க் ஷீட்டை கொடுங்க. எத்தனை அட்டம்ப்ட்டு பிஏலையும் எம்ஏலையும் அதை காமிங்க முதல்ல. எல்லாம் அரியஸ் அட்டம்ப்ட்டு இப்படி பாஸ் பண்ணாலுங்க நீங்கள் போய் நாட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை எம்ஏ எம்ஃபில் வாங்கினவங்கள சரியாக படிக்கலைன்னா எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. இதுக்கு மேலே கனிமொழி கவிதை எழுதுவாங்க. அந்த கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையே சுற்றி, தமிழ் இலக்கியம் தெரிஞ்ச கவிஞர்கள்லாம் படித்து பார்த்துட்டு தலையே சுற்றிட்டான். ஆனால் பேர் என்ன போடுவாங்க தெரியுமா? கவிஞர் கனிமொழி. கவிஞர்களை பட்டு எப்படி வரும்? இந்த அம்மா எழுதின கவிதையெல்லாம் கொண்டு வாங்க. மிகப்பெரிய கவிஞர்கள் இருக்காங்க, நான் தூக்கி அவங்க முன்னாடி போடுறேன். ஒருத்தராச்சும் இலக்கண பிழை இல்லாத கவிதைன்னு சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்களை கவிஞர், இவங்க மூஞ்சிக்கு கவிஞர். ஆனால் நிர்மலா சீதாராமன் ஒழுங்காக படிக்கலையா? நீங்கள் எம்ஏ எப்படி படித்தீங்க? எத்திராஜ் கல்லூரியில் எப்படி சீட்டு வாங்கினீங்க? இந்த நிறைய இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணதில் கதையிலேருந்து நிறைய விஷயம் இருக்குது. அதனால் கனிமொழிக்கு சொல்கிறேன், ஒழுங்காக மற்றவங்களை பற்றி குத்தி காமிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்களே பாருங்கள். அது முதல் கருத்து. அடுத்து ஈவேராவை பற்றி பெருசாக பேசுகிறாங்க கனிமொழி. என்ன கனிமொழி என்ன பேசுகிறாங்கன்னா, ஈவேரா எல்லா பெண்கள் மனத்திலும் குடியிருக்கிறார். ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற கனவு இருக்கக்கூடிய, நான் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கனவெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார். பெண்கள் மனத்தில் குடியிருக்கிற மூஞ்சியாது. அந்த மூஞ்சியை பார்த்தா எந்த பெண்கள் மனதிலேயாச்சும் குடியிருப்பாங்களா? பெண் உரிமையை காத்தவர் அப்படிங்கிறாங்க. பெண் உரிமை என்ன காத்தாங்க? பெண் உரிமையை எப்படி காத்தாரு அப்படிங்கிறத நாகம்மாள் செத்து போயிட்டாங்க, அவருடைய முதல் மனைவி. அந்த தைரியத்தில் தான் கனிமொழி பேசுகிறாங்க. நாகம்மாளை கூப்பிட்டு கேளுங்க, உயிரோடு இருந்த அவங்க ஆவியை கூப்பிட்டு கேளுங்க, இந்த ஆள் என்னென்ன கூத்து பண்ணாது சொந்த மனைவியிடம். பெண் உரிமையை காத்தவர் நாகம்மாள் என்ற பெண் தன் வீட்டிலே சாமி கும்பிடுவதற்கு அவ்வளவு தொந்தரவு கொடுத்தார. நாகம்மாள் என்ற பெண் அவருடைய உரிமையை உபயோகிப்பதற்கு உதவியாக இருந்தாரா அவங்க ஈவேரா? நாகம்மாளை இது பண்ணி தினமும் சித்திரவதை செஞ்சு சாமி கும்பிடாதுன்னு வீட்டில் இருக்கிற சாமி படத்தெல்லாம் தூக்க சொல்லி நாகம்மாள் என்ற பெண்ணுக்கு அவர் செய்த கொடுமைகள் கணக்கில் அடங்காது. நாகம்மாள் என்ற தன் மனைவியின் இதயத்திலேயே அவர் குடியிருக்கலையா? எல்லா பெண்களின் இதயத்தில் எப்படி குடியிருப்பார்? அடுத்தது மணியம்மையுடைய சம்மதத்தோடையா திருமணம் பண்ணார். 26 வயசு பெண், அவங்க அழகாக இருந்தாங்க. இது 73 வயசு ஃபுல்லாக வெள்ளை தாடியை வச்சுக்கிட்டு வற்புறுத்தி தானே நாகம்மாளை திருமணம் செஞ்சார். நாகம்மாள் இதயத்தில் ஈவேரா குடியிருந்தாரா? குடியிருக்க முடியுமா? 26 வயது பெண்ணின் இதயத்தில் 73 வயது கிழவன் எப்படி குடியிருக்க முடியும்? இப்போ என்னடான்னா எல்லா பெண்களின் இதயத்திலும் ஈவேரா குடியிருக்கிறார் அப்படின்னு எல்லா பெண் இனத்தையே அவமதிக்கிறார் கனிமொழி. உங்கள் இதயத்தில் கனிமொழி உங்கள் இதயத்தில் ஈவேரா குடியிருக்காரா? அது சொல்லுங்கள். உங்கள் இதயத்தில் யார் யார் குடியிருக்காங்கன்னு இந்தியா பூரா தெரியும், தமிழ்நாட்டிலையும் எல்லாருக்கும் தெரியும். அதனால் உங்கள் இதயத்திலே ஈவேரா குடி இல்லை, உங்கள் இதயத்தில் குடியிருப்பவர்கள் எல்லாம் வேறு யாரோ அப்படிங்கிறது உண்மையாக இருக்க, இந்த மாதிரி மோசமான கருத்துக்களை மக்கள் நம்ப முடியாத கருத்துக்களை, அதுவும் பெண் இனத்தை அவமதிக்கக்கூடிய கருத்துக்களை கனிமொழி சொல்கிறதுக்கு கனிமொழிக்கு நாங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது திமுகவின் கிரிக்கெட் அரசியல். எவ்வளோ பெரிய சூழ்ச்சி பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளவு பாருங்கள். அரசியலில் திருட்டுத்தனமான அரசியல். எப்படி இளைஞர்கள் மனத்தை எப்படி முட்டாளாக்குறான்னு பார்த்துக்காங்க. திமுக ஐடிவிங்கிலேருந்து கிரிக்கெட் போட்டி நடத்தினாங்க சேப்பாக்கில். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இளைஞர்கள் பூரா திமுகவை காரி துப்புறான்.
வெறுக்கிறான். இளைஞர்களை வந்து கவரக்கூடிய அளவில் இருக்கணும். மதிப்பு மரியாதை அந்த தலைவரை பார்த்த ஒன்று வரணும். மற்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்தவங்க பார்க்கும்போது எல்லார் மனதிலும் மரியாதை இருந்தது. இன்று உதயநிதி, ஸ்டாலின் இவங்க மூஞ்சியை பார்க்கும்போது யாருக்குமே மரியாதைங்கிறது வரல. அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வரல. ஸோ இந்த திருட்டு கூட்டம் என்ன பண்ணால் இளைஞர்களை எப்படி ஏமாத்துறாங்க. அப்போ இளைஞர்கள் பூரா கிரிக்கெட்டுன்னா ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால் இவங்கெல்லாம் சூழ்ச்சி பண்ணி கிரிக்கெட் போட்டியே இவங்களே நடத்துகிறது. பார்க்கல திமுக ஐடி விங்க அது நடத்த போகிறது. இவங்களே ரெடி பண்ணி பாவம் இந்த காலேஜில் படிக்கிற பசங்க, அதுவும் பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களை சேர்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஓட்டு இல்லைல்ல. இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஓட்டுரிமை இருக்கிறவனை சேர்த்து அதில் எப்படி போடுறான், உன் வயசு என்ன 17 16 இல்லைப்பா நீ அடுத்த வருஷம் சேர்ந்துங்க 18ன்ட்டாங்கன்னு வைங்க. எந்த தொகுதி எந்த பூத்து எல்லாம் நோட் பண்ணிக்கிறான். எலெக்ஷன் இப்போ இது யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு பூரா கிரிக்கெட் நடத்துகிற மாதிரி நடத்தி பனியன் எல்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்து கிரிக்கெட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு கப்பு இவங்க செலவுலையே ரெடி பண்ணி இந்த டீமுகள் எல்லாம் உருவாக்கி அதில் டிஎம்கே தான் அது நடத்துதுன்னு அவங்களுக்கு சொல்லி அவங்க மனசை மாற்றி கிரிக்கெட்டின் மூலம் இளைஞர்களின் மனதை கெடுக்குவதற்காக நடத்தப்படும் யுக்தி தான் அந்த கிரிக்கெட் போட்டி திமுக ஐடிவிங்களை நடத்துகிறாங்க. நான் சொல்கிறேன், பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், எல்லா பெற்றோர்களும் நல்லா கேட்டுக்கோங்க. தயவு செய்து உங்கள் வீட்டில் உள்ள எந்த பையனையும் சரி பெண்களையும் சரி இந்த திமுக நடத்தும் கிரிக்கெட்டுக்கு இதில் வந்து கலந்துக்க விட்டுறாதீங்க. வெறும் கிரிக்கெட்டு மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். உங்களுடைய பிள்ளைகள் வருங்காலத்தையே கெடுத்துருவான். எப்படி ஊழல் பண்ணுறது, எப்படி கொள்ளையடிக்கிறது, எப்படி மணல் தள்ளுறது, எப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சறது முதற்கொண்டு சொல்லி கொடுத்துருவான். வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைங்க நாசமாக போயிடுவாங்க. டாஸ்மாகில் கொண்டாந்து நிறுத்திடுவான். போதை மருந்து எங்கெங்கே கிடைக்குதுன்னு அத்தனையும் கற்றுக் கொடுத்துருவான். அதனால் இதுக்கு அரசியலுக்காக செய்யப்படும் திமுகவால் செய்யப்படும் மிகப்பெரிய மோசடிங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கங்க. எந்த காரணத்தை கொண்டும் எந்த பெற்றோரும் இதுக்கு பலிகட ஆகாதீங்க. உங்கள் பிள்ளைகளை இவர்கள் நடத்தும் அந்த கிரிக்கெட் இதில் யாரையும் சேர விடாதீங்க. விஜய் ரசிகர்களுக்கு கூட சொல்கிறேன், உங்கள் தலைவர் வந்து அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பின்னாடி போங்க. ஏமாந்து இவன் கிரிக்கெட்டை நடத்துகிறான்னு சொல்லி இவங்க பின்னாடி போயிடாதீங்க. அஜித் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், சின்ன பசங்களுக்கு மூஞ்சியில் ஆசிட் ஊற்றுவேன்னு சொன்னாலும் உங்கள் அஜித்தை தயவு செய்து இந்த கூட்டத்தில் போய் கிரிக்கெட் விளையாட போயிடாதீங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுவது, இவர்கள் நடத்துவது கிரிக்கெட் அரசியல். இது உதயநிதிக்கு ஒழுங்காக பேட்டு கூட பிடிக்க தெரியாது. அவர் ஒரு டீமா பேட்டு கூட பிடிக்க தெரியாது. அவங்க அப்பா ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி அவர் பந்து போட்டாருன்னா விக்கெட்டுக்கு 2 அடி தள்ளி போய் பந்து விடுவோம். குடும்பத்துக்கே கிரிக்கெட் தெரியாது. அதனால் இது அரசியலுக்காக நடத்தப்படும் கிரிக்கெட். 2026 தேர்தலை மையமாக வைத்து பண்ணப்படும் திமுகவால் செய்யப்படும் சூழ்ச்சிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களும் இந்த கிரிக்கெட்டை வந்து புறக்கணியுங்கள். இந்த கிரிக்கெட் டீமில் சேராதீங்க. இது இந்த திருடர்களின் யுக்தி, உங்கள் மனதை கெடுப்பதற்காக என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அதற்கடுத்து அதிமுக செய்திகள், அதை பார்க்கலாம். அதிமுக செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் சொல்லியிருக்கார் இன்றைக்கி, நான் டிடிவி தினகரன் சசிகலா எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் சேர விரும்புகிறோம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்கார். ஓபிஎஸ்ஸு நான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேர விரும்புகிறேன்னு சொன்னால் ரைட்டு. டிடிவி தினகரன் சசிகலாவும் அப்படி தான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேர விரும்புகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அவங்களும் சொல்லுங்கள். அவர்கள் 2 பேரும் விஷ விதைகளை விதைப்பார்களே அதிமுகவில். நான் தான் கண்ணால் பார்த்துருக்கேனே அதிமுகவில் என்னென்ன நடந்ததுன்னு. அவங்க சார்பில் பேசுகிறதுக்கு நீங்கள் யார்? ஓபிஎஸ். உங்களை தாக்க முற்பட்ட நீங்கள் முதல்வராக இருக்கும்போது உங்களை தாக்க முற்பட்டார்களா இல்லையா? மனசாட்சியில் கை வைத்து சொல்லுங்கள். அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் வந்து பீச்சில் வந்து தியானம் பண்ணீங்களா இல்லையா? அவங்க 2 பேரெல்லாம் எதிர்த்து. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கினா உங்களை அதிமுக தொண்டை ஏற்றுக்க மாட்டானே. அதனால் நீங்கள் முதல்ல நிபந்தனை இல்லாமல் நான் சேர்த்துக்கிற ஒரு முறைன்னு சொல்லுங்கள். அதை அவங்க இது பண்ணட்டும், கன்சிடர் பண்ணட்டும், அவங்க பரிசீலனை பண்ணட்டும். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் கட்சி வச்சுக்கிட்டு இருப்பார். அமமுகன்னு ஒரு ஆள் இல்லாத கட்சி வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த கட்சியை கலைச்சிட்டு வர சொல்லுங்கள் நிபந்தனை இல்லாமல். அவர் ஒரு கட்சி வச்சுக்குவார், ஒரு சேர்த்துக்குவாங்களா? கொடி கட்டி பறக்குது செல்வாக்கு.
ஒவ்வொரு ஓட்டுக்கும் 200 ரூபா 300 ரூபான்னு கொடுத்து கொஞ்சம் 2% 3% ஓட்டு கூட வாங்க முடியலை. விஜயகாந்த் கட்சியோடு சேர்ந்துட்டு 3% ஓட்டை வாங்கினார். இவர் ஒரு பெரிய கட்சி, இவர் ஒரு பெரிய தலைவர்னு ஒரு நிபந்தனை இல்லாமல் சேர்ப்பாங்களா? முதல்ல அமமுகவை கலைச்சிட்டு அவங்கள போய் பார்க்க சொல்லுங்கள். அடுத்தது சசிகலா செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க தம்பி கையில் போயிட்டாங்க, திவாகர் கையில். திவாகர் கண்ட்ரோலில் இருக்காங்க. பொம்மை மாதிரி வராங்க போகிறாங்க. எந்த அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. பொருளாதாரத்திலே எதையும் செய்யக்கூடிய நிலையில் அவங்க இல்லை. அவங்க அது கட்சியை விட்டு அரசியலை விட்டு விலகிறது தான் கரெக்டு. அவங்கள எதுக்கு திருப்பி கொண்டாந்து அதிமுக சேர்க்கணும்னு சொல்கிறீங்க? ஓபிஎஸ் இது 3. அடுத்தது இபிஎஸ்க்கு வரும். இப்போ செங்கோட்டையன் அவர் புதிய கதையை சொல்லிட்டார். இபிஎஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் படத்தையும் போடாமல் இதை நடத்தினாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். இபிஎஸ் நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் மறுபரிப்புக்கு அறிக்கை விட்டிருக்கணும். நான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எங்கள் தலைவர்களாக நான் பார்க்கிறேன். அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள். இவர் செங்கோட்டையன் சொல்கிறது தப்பு அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டீங்களா? அதை எப்படி அறிக்கை விடுறாங்க? அவங்க கட்சியை சேர்ந்த இவர் ஆர்வி உதயகுமார்னு, இவங்கெல்லாம் எடுபடிகள். அவர் சொல்கிறார், நாங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறுவடிவமாக பார்க்குறோம் இபிஎஸ்ஐ. இபிஎஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மறுவடிவம் ஆக முடியுமா? அவருக்கு தகுதி இருக்கா அந்த அளவுக்கு? அவங்க எங்கே, இவர் எங்கே? இவரும் உங்களை மாதிரி ஒரு எடுபடியாக இருந்து சசிகலாவுக்கு இதில் விழுந்து தானே பதவிக்கு வந்தார். அப்போ அவங்க மறுவடிவம்னு பேசினாலே தப்பாச்சு. அதை அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு அப்புறம் இபிஎஸ் தான் அதிமுகவை காப்பாற்றினாருங்கிறாரு. அதனால் சொல்கிறேன், இபிஎஸ்க்கு நீங்கள் என்றைக்குமே எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு ஈடாக முடியாது, இணையாக முடியாது. ஏதோ கட்சியை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, கட்சியை காப்பாற்றுங்க, அவ்வளோதான். அந்த ரெட்டையில் பறிபோகாமல் பாருங்கள். பாஜக ரெடியாக இருக்காங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு காப்பாற்றுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா பாஜக சொந்த செல்வாக்கில் நீங்கள் வாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். சும்மா இதெல்லாம் பண்ணுறது, அவன் திமுக கிட்ட நாடகம் போடுறது, அவனுக்கு எல்லா இதுவும் பண்ணுறது. ஐயா அவர்கள் கலைஞர் ஐயா அவர்கள்னு இந்த அண்ணாமலை இழுத்து கும்பிட்டுக்கிட்டு இந்த அண்ணாமலை என்ன அரசியல் நடத்துகிறார்? இன்றைக்கி சொல்லியிருக்காரு, செங்கல் ஒன்றொன்னா உருவ போகிறேன் அறிவாலயத்தை. அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்போ வரைக்கும் இருப்பான்னா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்கே இருப்பான். உருவி எடுக்கும் வரை. என்ன உருவ போகிறீங்க? சாட்டி அடிச்சிங்களே, ஏன் அடிச்சிங்க? எதுக்காக அடிச்சிங்க? என்னத்தை சாதிச்சிங்க? திமுக அதில் ஒழிக்கும் வரை செருப்பு போட மாட்டேன்னீங்களே, எவ்வளோ நாளைக்கு செருப்பு போடாமல் இருப்பீங்க? இப்போ அண்ணா அறிவாலயம் செங்கலை உருவு வாங்குறீங்களே, எப்படி உருவீங்க? 2026 35 அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்களா? அது என்ன 2026? 2025 என்னாச்சு? டிஎம்கே ஃபைல் 1 டிஎம்கே ஃபைல் 2 நீங்கள் கொடுத்ததெல்லாம் என்னாச்சு? தூய்மையானவர், அரசியலில் இது பண்ணவர்னு நீங்கள் சொன்னீங்க. நாங்களே உங்கள் மேலே மரியாதை வச்சுருந்தோம். ஆனால் உங்கள் அரசியல் என்னாச்சு? எங்கெங்கே பணம் வச்சிருக்க ஆதாரங்களுடன் பேசுகிறேன், வழக்கு போட முடியும்னா போடுங்க. அண்ணாமலைக்கு சொல்கிறேன், யாரை பினாமியாக வச்சு ட்ரஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, ட்ரஸ்ட்டில் எத்தனை கோடிகள் இது பண்ணது, நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு லஞ்சம் ஊழலுக்கு எதிராக வந்தீங்கன்னா அதில் நிற்கணும் நீங்கள். அதனால் எந்த இதுவும் இல்லாமல் இன்றைக்கி திருப்பி வந்துக்கிட்டு சவுக்கால் வச்சுக்கிட்டு இன்றைக்கி மறுபடியும் இது செல்ப விட மாட்டேன்ட்டு இப்போ செங்கலை உருவேன்னா எங்கே போய் உருவீங்க? உடனே தமிழிசை அவங்க சொல்கிறாங்க, தமிழிசை அவர்கள் சொல்கிறாங்க என்னென்னா, விரைவில் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் மலருங்கிறாங்க. அண்ணாமலையே சாட்சி. எந்த அண்ணாமலையை சொல்கிறாங்கன்னு தெரியல. திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையை சொல்கிறாங்களா, இல்லை இங்கே தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலையை சொல்கிறாரான்னு தெரியல. ஏன்னா அண்ணாமலையை கவுத்துறதுக்கு தான் தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே போய் டெல்லியிலே உட்காந்து 10 நாள் இருந்துட்டு வந்தாங்க. அதனால் நல்ல தரமான அரசியல்வாதி அப்படிங்கிறத தமிழிசை சவுந்தரராஜன் நிரூபிச்சிட்டாங்க. எந்த அண்ணாமலை சொல்கிறார் அப்படிங்கிறத வெளியில் தெரியலை. நீங்கள் எல்லா கூட்டணியும் சேர்ந்தால் 18% வாங்கினீங்க. நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் என்பது பகல் கனவு. காரணம், திமுகவிற்கு கொடி தூக்கி கொண்டு இருக்கும் வரை எந்தவனும் உங்களை விரும்ப மாட்டான். திமுகவை விரும்பாதவன் தான் பாஜகவில் இருக்கிறான். திமுகவில் பாதிக்கப்பட்டவன் தான் பாஜகவில் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு
திமுக எதிர்ப்பு ஓட்டு உங்கள் பக்கம் இருக்கும்போது அங்கேருந்து மந்திரியை கூட்டிகிட்டு வந்துட்டு வெக்கம் இல்லாமல் சமாதியில் போய் எங்களுடைய கலைஞர் ஐயா அவர்கள்ங்கிறது தொட்டு கும்பிடுறது, அவனுக்கு 80 அவங்க கேட்டால் 80 அடி சிலைக்கு சுற்றுப்புற சூழல் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறது, ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எவன் ஏற்றுக்குவான்? தமிழ்நாட்டில் எவன் ஏற்றுக்குவான்? திமுகவின் எதிர்ப்பு இதில் இருந்தால் நீங்கள் வாங்க உள்ள அரசியலுக்கு, தமிழ்நாட்டு அரசியல், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் இது பண்ணுவாங்க. ஆனால் திமுகவுடன் கள்ள உறவு வைத்துக்கொண்டு அவர்கள் கொள்ளையடித்த பணத்தெல்லாம் காப்பாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டில் காலூன்றணும்னு நினச்சா எங்களை போன்றவர்களே உங்களை விட மாட்டாங்க. திமுகவின் பி டீம் நீங்கள் அப்படிங்கிறத பல முறை நிரூபிச்சிருக்கீங்க. உங்கள் அமித்ஷா ஃபுல்லாக வந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் போடுற அந்த டைமில் திமுகவில் இருக்கிறவங்க சொல்கிற கேண்டிடேட்டை போடுறாங்க. உங்களை யார் மதிக்கிறாங்க? இருக்கிற தலைவர்களை பாஜகவை முதல்ல சரி செய்யுங்க. அங்கே வந்துக்கிட்டு கள்ள உறவு திமுகவுடன் வைத்துக்கொண்டு இங்கே ஆட்சிக்கு வருவோம்னு கனவு கூட காங்காதீங்க. திமுகவின் எதிர்ப்பை நீங்கள் சரியான முறையில் வெளிப்படுத்தும் வரை பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிங்கிறது அதிமுக தான் நிலைமை அப்படி இருக்காங்க. சரியாக, ஏன்னா அதிமுக தலைவர்கள் சரியில்லை, எடப்பாடி உள்பட. அதனால் அதிமுக என்ன ஆகும்? பாஜக இப்படி திமுக பக்கம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆகும்? மறுபடியும் 2026 ஸ்டாலின் வந்துடுவார். இன்றைக்கி இந்தியா டுடேயில் போட்டிருக்காங்க 50% மேலே ஓட்டு போடுவாங்க, சர்வே போட்டிருக்காங்க. சரி, 50% மேலே ஓட்டு வாங்க, தமிழ்நாடு தாங்குமா? 50% மேலே ஓட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், இறை சக்தி இந்த கயவர்களை தண்டிக்காமல் விடாதுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. கயவர்கள், அரக்கர்கள், இவர்கள் ஆட்சிக்கு வருவதை இறைவன் தடுப்பாருங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எதிர்க்கட்சி தலைவர்கள் யாரையும் நம்புவதாக இல்லை. காரணம், எவர்கிட்டையும் யாருக்குமே இங்கே எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை. 10 கட்சி 9 கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு தனக்கு 20% ஓட்டு கூட இல்லை இந்த திமுகவுக்கு. 10-20 பேர் 9 கட்சி கூட்டணி, ஒவ்வொருத்தனுக்கும் 500 கோடி கொள்ளையடித்த பணத்தை 50 கோடி 100 கோடின்னு கொடுத்து எத்தனை நாளைக்கு நடந்து கொண்டு இருக்க முடியும்? அதனால் சரியான அடி ஸ்டாலினுக்கு இறைவனால் கொடுக்கப்படும். அந்த நம்பிக்கை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. அவ்வளோ பேரும் வேடதாரிகள், அவ்வளோ பேரும் அவன் சுயநலத்துக்கு பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதனால் தமிழ்நாடு அரசியல் 2026 திமுகவை நோக்கி நகரும் அப்படிங்கிறது அரசியல் வல்லுநர்கள் சொல்லும் செய்தி. ஆனால் இறைவன் சொல்லும் செய்தி நிச்சயமாக வேறு விதமாகத்தான் இருக்கும். ஸ்டாலின் என்ற மனிதரின் தலைமையில், மனிதனுடன் ஸ்டாலின் என்ற அரக்கரின் தலைமையில் திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதை இறைவனை உருவாக்குவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அரசியல் ஆடுகளத்தில் புதிய செய்திகள் என்ன என்பதை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.